வெற்றிவேல் அக்ரோ சர்வீஸ் மற்றும் வெற்றி விவசாயம் யூடியூப் சேனல் சார்பா அனைத்து விவசாயிகளுக்கு வணக்கங்க. இப்போ பாத்தீங்கன்னா பாக்க பத்தி நம்ம இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோங்க. பாக்கு பாத்தீங்கன்னா இப்ப பரவலா நிறைய ஏரியாக்கள்ல இப்போ பரவலா சாகுபடி பண்றாங்க. முன்ன பாத்தீங்கன்னா மலை சார்ந்த இடங்கள்லயும் ஆறுகள் பாயக்கூடிய கரையோரங்கள்லயும் இந்த பாக்கு சாகுபடி ரொம்ப அதிகமா இருந்தது. இப்போ மழை காலங்கள் இப்போ நல்ல மழை கடந்த காலங்களில் நல்ல மழை பருவம் நல்லா இருக்கிறதுனாலையும் ஏரி குளங்கள் நல்லா நிறைஞ்சு இருக்கிறதுனாலையும் இப்போ பரவலாக பாக்கு சாகுபடி நிறைய பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க விவசாயிங்க. நல்ல பணப்பயிருங்கிறதுனாலையும் இதை ரொம்ப விரும்பி நிறைய விவசாயிகள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஒரு 4-5 வருஷமா இந்த பாக்கு சாகுபடி பரவலாக நிறைய பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஒரு 80% விவசாயிகள் எல்லாமே பார்க்க பத்தின ஒரு பெரிய நாலேஜ் இல்லாத இப்ப எல்லாமே புது விவசாயிங்க. அவங்களுக்கான வீடியோங்க இது. இந்த வீடியோ எதுக்கான்னு பாத்தீங்கன்னா, இந்த பாக்குல இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு இப்போ ரீசெண்ட் டேஸ்ல கொஞ்சம் இந்த முகித், இன்றமங்கலா போன்ற நல்ல பலன் தரக்கூடிய ரகங்கள்ல இந்த பாலை கருகல் நோய் அப்படின்னு ஒரு நோய் இப்ப உருவாயிருக்குதுங்க. இந்த பாலை கருகல் நோய்னு பாத்தீங்கன்னா அது எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி உங்களுக்கு நான் காட்ட போறேன் பாருங்க. இந்த பாலை பாத்தீங்கன்னா இந்த தண்டு பகுதி பாத்தீங்கன்னா பழுத்து இந்த பாலையில இருக்கக்கூடிய அனைத்து பூக்களும் பிஞ்சுகளும் உதிர்ந்து போயிடும். இந்த பாலை கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கீழே தொங்கிரும். இந்த பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சில விவசாயிங்க நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க இது முதல்ல வரக்கூடிய பாலைகள் இப்படித்தான் வரும். பாலைன்னு பாத்தீங்கன்னா போவோம், 2வது போவோம், 4 ஆண்டுகள் கழிச்சு பாத்தீங்கன்னா இது இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு ஒரு சில விவசாயிகள் தனக்குள்ளே காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இதை பத்தி தெரியாம சில விவசாயிகள் இருக்கிறாங்க. இது பாலை ஒரு சில இடங்கள்ல நிறைய இடங்கள்ல கேட்கும்போது இது ஜென்ரலா இது ஒரு வகையான சத்து பற்றாக்குறை, காப்பர் பற்றாக்குறை அல்லது ஜிங்க் பற்றாக்குறை, போரான் பற்றாக்குறை அப்படின்னு நினைச்சிட்டு நிறைய நுண்ணூட்ட சத்துக்களை நம்ம வாங்கி பயன்படுத்துறதுனாலயும் அதனால பலன் இருக்கிறது இல்லைங்க. இப்போ இதுல நாங்க சில விஷயங்கள் நிறைய டெமோஸ் எடுத்து சில விஷயங்கள் பண்ணதுனால இதுக்கு ஒரு மருந்து நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு மருந்து இருக்குங்க. அந்த மருந்து பாத்தீங்கன்னா ஆர்கானிக் பயோ மெத்தட்ல நீங்க பயன்படுத்தினீங்கன்னா நீங்க அந்த ட்ரைகோடர்மா விரிடி, சூடோமோனாஸ் இந்த மாதிரி மருந்துகளை பயன்படுத்தலாம். ஏக்கருக்கு 1 லிட்டருங்கிற விதத்துல நீங்க பயன்படுத்தலாம். அதுக்கு ரிசல்ட் கொஞ்சம் ஸ்லோவா இருக்குங்க. ஆனா ரிசல்ட் சுத்தமா இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, ஸ்லோவா இருக்கு. ஆனா கெமிக்கல் மெத்தட்ல பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு தீர்வுன்னு பாத்தீங்கன்னா பியூர் மெட்லாக்சில் அப்படிங்கிற ஒரு மருந்துங்க. இந்த மருந்து ரொம்ப அற்புதமா வேலை செய்யுதுங்க. இதனோட ரிசல்ட் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 10 to 15 நாள்ல நல்ல ரிசல்ட் பார்க்கலாம். அது எப்படி பார்க்கலான்னு கேட்டீங்கன்னா, அந்த மரங்கள்ல வரக்கூடிய புது பாலைகள்ல அந்த பிரச்சனை, அந்த தண்டு பிரவுன் கலரா மாறுற பிரச்சனைகள் இருந்து விடுபட்டு பாலை ஃப்ரெஷ்ஷா நல்ல பிராடா நல்ல புது பாலைகள் ரொம்ப அற்புதமா வரும். அதுல இருந்து பிஞ்சுகள் உதிராது. அந்த விஷயத்தை நம்ம கண்கூட பார்க்கலாம். இந்த மருந்து பாக்குக்கு ரொம்ப அற்புதமா வேலை செய்யுது. இந்த மருந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு ஒரு 1000 மரம் வரைக்கும் நம்ம நடவு பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மரத்துக்கு 1.5 கிராம் அப்படிங்கிற ரேஷியோல ஒரு மரத்துக்கு 1 லிட்டர் தண்ணி அப்படின்னா 1000 லிட்டர் தண்ணியில 1.5 கிலோ இந்த பவுடரை கலந்து ஒவ்வொரு செடிக்கும் 1 லிட்டர் வீதம் நீங்க ஊத்தி விட்டீங்கன்னா நம்ம ஒரு 15-20 நாள்ல நல்ல பலனை அனுபவிக்கலாங்க. இது நம்ம கண்கூட இந்த ரிசல்ட் பார்க்கலாம். இந்த மாதிரி இந்த மருந்துகளை வாங்கி பயன்படுத்தி இந்த விவசாயிகள் இந்த பிரச்சனை தீர்வு, இந்த பிரச்சனை பாலை வாடல் நோயிலிருந்து நீங்க விடுபடலாங்க. இதை வாங்கி பயன்படுத்தி அனைத்து விவசாயிகளும் பலன் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றிங்க, வணக்கம்.